கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இனிமே இந்த வீட்டு மருமக மேல யாராவது சந்தேகப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நீ இந்த மாதிரி என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அது எனக்கு தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் அந்த சக்தியை நான் உனக்கு தாரவாத்து கொடுத்தேன். இனி நீ என்ன செஞ்சாலும் அது எனக்கு தெரிஞ்சிடும். என் சக்தி எனக்கு அதை காட்டி கொடுத்துரும். இல்ல, நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. உங்களுக்கு எதுவும் தோணலையான்னு கேட்க வந்தேன். தோணுது, உன் உயிரை பலி வாங்கணும்னு தோணுது. இவ போற வேகத்தை பார்த்தா இவ வெளியில போற விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் அம்மாவையும் அண்ணியும் ஒரு வார்த்தை கேட்கறது நல்லது. மனசுல சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அதை உடனே தெளிவுபடுத்தி ஆகணும். இருக்கட்டும், கிளம்பி வந்தாச்சு. இன்னைக்கு இவ எங்க தான் போறான்னு பின்னாடியே போய் கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ கடவுளே, இவன் ஏன் என் பின்னாடி வந்துட்டு இருக்கான்? ஒருவேளை இவனுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குமோ? இவனுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா பெரிய ஆபத்துல மாட்டிப்பேன். எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும். இவனை திசை மாதிரி அனுப்ப வேண்டியதுதான். என்ன ஆனாலும் சரி, அமிர்தாவை நான் ஃபாலோ பண்ற விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா என்ன தசை மாத்தி விட்டுருவா. அவளுக்கு எந்த விதத்திலையும் சந்தேகம் வராத அளவுக்கு நான் ரகசியமா போய் ஆகணும். இவனை விட மாட்டான் போல இருக்கே. எப்படியாவது இவன் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். இல்லைன்னா நான் பிரச்சனையில மாட்டிப்பேன். எங்க ஆளையே காணோம். இவ்வளவு சீக்கிரம் என் கண்ணிலே படாம எப்படி தப்பிச்சு போக முடியும்? அமிர்தா, அமிர்தா! விஷ்ணு, இனிமே உன் ஆட்டம் ரொம்ப நாளைக்கு நடக்காது. பார்த்துக்கிட்டே இரு. உன் கண்ணு முன்னாடியே உங்ககிட்ட இருக்கிற நாகமணியை என் கைவசப்படுத்திக்க போறேன். ஜெய் மகாகாளி! ஜெய் தக்ஷகா! பாபா, என்ன இது? ஏதோ விசேஷமான பூஜை பண்றீங்க போல இருக்கே. வா கானிஷ்கா, வா. நான் உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாகமணியை நம்ம கைவசப்படுத்திக்கிறதுக்காக நான் செய்யற விசேஷ பூஜை இது.
போக போக நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. எதுக்காக இந்த பூஜையை நீங்க பண்றீங்க பாபா? இங்க இருக்கிற இந்த உருவம் யாரோடது? நாகமணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விசேஷமான பூஜை இது கானிஷ்கா. ஓஹோ, அது சரி. இங்க இருக்கிற இந்த உருவம் யாரோடதுன்னு சொல்லவே இல்லையே. யாரோடது பாபா இது? கேள்வி மேல கேள்வி கேட்க கூடாது கானிஷ்கா. அத சொல்றதுக்கு இப்ப சரியான நேரம் இல்ல. எனக்கு பொறுமையும் கிடையாது. இந்த பூஜை முடியிற வரைக்கும் எந்த விளக்கத்தையும் கொடுக்க நான் தயாரா இல்ல கானிஷ்கா. முதல்ல இந்த பூஜை முடியட்டும். ஜெய் மகாகாளி. பாபா, இது இது என்ன ஒரு வீட்டுக்கு அனுப்புனீங்களே, அந்த வீட்ல இருக்கிற விஷ்ணு மாதிரி தெரியுதே. என்ன சொன்ன? விஷ்ணுவா? எந்த விஷ்ணு? இதுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன சம்பந்தம் கானிஷ்கா? இதோ பார், தேவையில்லாத கேள்வியை கேட்டு என்னோட நேரத்தை நீ வீணாக்குற கானிஷ்கா. நடக்கிற பூஜைக்கு நீ எந்த பங்கத்தை ஏற்படுத்தாத. ஆனா இதோ பார் கானிஷ்கா, உன் மனசுக்குள்ள 1008 கேள்விகள் இருக்குன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா இந்த பூஜை முடியற வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். போக போக எல்லாமே உனக்கும் புரிய வரும். ஜெய் மகாகாளி. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இவன் என்னமோ திட்டம் போடுறான், ஆனா என்னன்னு புரியல. இருக்கட்டும், இந்த பூஜை முதல்ல முடியட்டும். நல்லா இருமா அமிர்தா. என்னம்மா விஷயம்? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே குருவே. என்னோட குறிக்கோள் லட்சியம் ஈடேற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னோட சக்திகளை எல்லாம் இழந்து இப்ப ஆதரவே இல்லாம நிக்கிறேன். அமிர்தா, அதுக்கு தான் நான் முன்னமே உன்னை எச்சரிக்கை பண்ணேன். உன் சக்திகளை இழந்துராதன்னே. அப்படி பண்ணா உன் சக்திகள் எல்லாம் இழந்து சாதாரண மனுஷியா நிப்பன்னு சொன்னேன். ஆனா நீ என் பேச்சையும் மீறி அந்த காரியத்தை நீ செஞ்சிட்ட. அது எனக்கு தெரியும் குருவே. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி. நான் என்ன பண்றது? இனிமே என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணியிருக்க? தெரியல, எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. இனிமே எனக்கு நீங்க தான் நல்ல வழியை காட்டணும். அமிர்தா, இதுக்கு மேல உன்னுடைய பாதை ரொம்ப கடினமா இருக்குமா. பல சவால்களை நீ சந்திக்க நேரிடுமா. ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதையெல்லாம் எதிர்த்து நிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கியா? என்ன ஆனாலும் சரி, என்னோட லட்சியத்தை நான் ஈடேத்துக்கணும்னா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் குருவே. என்னோட சக்திகள் எல்லாம் நான் திரும்ப பெறணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்போ உன்னோட பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு வழிதான் இருக்கு.
நாகாமிர்தம் 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 நாகாமிர்தம். என்ன நாகாமிருத்தமா? அது எங்க உலகத்தோடது? அது இந்த உலகத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பு இருக்கு அமிர்தா. அது எப்படி குருவே? அது இந்த உலகத்துல எப்படி கிடைக்கும்? அமிர்தா, நாகாமிர்தம் இந்த உலகத்துல கிடைக்க வாய்ப்பே இல்லை. நாகாமிர்தம் சிருஷ்டியாகுதும்மா. இந்த பைரவா மனசுல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியலையே. ஏன்னா நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப சக்திசாலியா இருக்கான். என்னென்னமோ சக்திகளை எல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கான். இவங்கிட்ட நான் ரொம்ப புத்திசாலித்தனமா தான் நடந்துக்கணும். என்ன கானிஷ்கா, இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு, என்ன ஆச்சு? இன்னும் உனக்கு என் சக்தி மேலையும் இந்த பூஜை மேலையும் நம்பிக்கை வரவே இல்லையா? இல்ல பாபா, அப்படி பார்த்தா உங்களை விட என்கிட்ட தான் சக்திகள் அதிகமா இருக்கு. ஆனா என்னை விட நீங்க தான் சக்தி வாய்ந்தவர்னு இப்ப எனக்கு புரியுது. உங்க சக்தியால நீங்க யார வேணாலும் கட்டி போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பாராட்டுறேன், உங்களை நான் பாராட்டுறேன் பாபா. உங்க சக்திகளை நான் பாராட்டுறேன். இப்பவாவது இந்த பைரவனோட சக்தி என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா கானிஷ்கா? பாபா, இது நாகாமிர்தம். நாகாமிர்தம். ஆமா கானிஷ்கா, இது நாகங்களுக்கு தெய்வீக சஞ்சீவினியான நாகாமிர்தம் சிருஷ்டியாக கூடிய புனிதமான நேரம். ஆனா பாபா, அது எப்படி? இப்ப நீங்க கானிஷ்கா, உன்னோட குழப்பம் எனக்கு நல்லா புரியுது. சொல்றேன் கேளு. அந்த நாகராணி தன்னோட சக்திகளை இழந்துகிட்டு இருக்கிற அறிகுறி எனக்கு தெரியுது. நாக அமிர்தத்தை நான் உடனடியா அடையறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சிட்டேன். ஆமா, இப்போ அந்த நாகராணி கிட்ட மிச்சம் இருக்கிற சக்தி, அவ மனுஷ ரூபத்திலிருந்து நாக ரூபத்திற்கு மாறக்கூடிய சக்தி ஒண்ணு மட்டும்தான். கானிஷ்கா, என்ன சொல்றீங்க பாபா? ஆமா கானிஷ்கா, அந்த நாகராணி தன்னோட பழிய தீர்த்துக்கணும்னா அவ தன்னோட சக்திகளெல்லாம் மீண்டும் பெறணும். இல்லனா அந்த நாகராணி உயிரோடு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. கானிஷ்கா, அந்த நாகராணி ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டா. அதே மாதிரி
அவை இழந்த தன்னோட சக்திகளை மீண்டும் பெறணும்னா இந்த நாக அமிர்தம் இருந்தா மட்டும்தான் அவளால முடியும். ஆனா நாக அமிர்தம் இந்த பைரவ பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. அற்புதம் பாபா, அற்புதம். நீங்க பெரிய பெரிய தந்திரத்தெல்லாம் மிஞ்சிட்டீங்க. இது மட்டும் இல்ல கானிஷ்கா, இன்னும் நீ நிறைய பார்க்க போற. பார்த்துக்கிட்டே இரு. எல்லாம் சரிதான். ஆனா இங்க இருக்கிற இந்த உருவத்தை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் அதிகமாகுதே. இது யார் உருவம், என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னவோ இது விஷ்ணுவோடதுன்னு தோணுது. விஷ்ணுவை தவிர வேற ஒருத்தருடைய உருவமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா விஷ்ணுவுடைய உருவத்தை இவன் எதுக்கு இங்க வச்சிருக்கான்? இந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். அமிர்தா, அந்த துஷ்ட மந்திரவாதி பைரவா தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி நாகாமிர்தத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, நீ உன் சக்திகளை எல்லாம் இழந்தத அவனுடைய தவசக்தியால அவன் கண்டுபிடிச்சிட்டான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாகாமிர்தத்தை சிருஷ்டி பண்ணி அத தன்னோட வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றது குருவே? உனக்கு நாகாமிர்தம் வேணும்னா நீ அவங்கிட்ட போய் தான் ஆகணும். ஒரு தடவை அந்த நாகாமிர்தம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ இதுவரைக்கும் இழந்த எல்லா சக்திகளும் உனக்கு கிடைச்சிரும். அவன் இருக்கிற இடத்துக்கு உன்னை வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணியிருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது குருவே. அந்த ஆண்டவன் எதுக்காக என்ன மட்டும் திரும்ப திரும்ப அக்னி பரீட்சைக்கு உட்படுத்துறான்னு தெரியல. அப்பதானே அம்மா அமிர்தா சத்தியம், நியாயம், நீதி இதோட மகத்துவம் எல்லாம் தெரியும். சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் அக்னி பரீட்சை நடக்கிறது சகஜம். இப்போ உனக்கு இருக்கிறது இந்த ஒரு வழி மட்டும்தான். சொல்லு, என்ன பண்ண போற? தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என்னோட சக்திகள் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். என்ன? வேற எங்க போவ? அந்த பைரவன் இருக்கிற இடத்துக்கு போக போறேன். என்ன சொன்ன? அந்த துஷ்டனை தேடியா போற? அதுவும் தன்னந்தனியாவா? எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லையே குருவே. போய்தான் ஆகணும் குருவே. இந்த பைத்தியக்காரத்தனத்தை விட்டுரு அமிர்தா. இந்த மாதிரி ஆழம் தெரியாம காலை விட்டுதான் சேஷா தான் உயிரை விட்டுட்டான். இப்போ நீயும் அதே வழியில போகணும்னு முடிவு பண்ணிட்டியா?
என்னோட சக்திகள் என்கிட்ட இல்லைன்னா நான் உயிரோட இருந்தாலும் பணம் தானே குருவே. பரவாயில்ல, ஒருவேளை நான் செத்தாலும் நாகமணி அடையக்கூடிய போராட்டத்துல என் உயிர் போச்சுன்னு திருப்தியோட செத்து போவேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம் அமிர்தா. ஓம் நம சிவாய. எல்லாம் ஆண்டவன் விருப்பம். என் லட்சியத்துல நான் ஜெயிக்கணும். கிளம்புறேன் குருவே. உங்க ஆசீர்வாதம் என் மேல இருக்கணும். அதுதான் எனக்கு பாதுகாப்பு கவசம்.